சிலிகுரி உயிரியல் பூங்காவில் உள்ள சீதா அக்பர் என பெயர் கொண்ட சிங்கங்களின் பெயர்களை மாற்ற கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. சிலிகுரி உயிரியல் பூங்காவில் உள்ள ஆண் சிங்கத்திற்கு அக்பர் எனவும் பெண் சிங்கத்திற்கு சீதா எனவும் பெயர் உள்ளதாகவும் இவை இரண்டும் ஒரே வனவிலங்கு சரணாலயத்தில் அடைக்கப்பட்டு இருப்பதாகவும் இதனால் இந்துக்களின் மனம் புண்பட்டதாகவும் கூறி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இம்மனு மீதான விசாரணை கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. பெரும்பாலான மக்கள் சீதையை கடவுளாக வணங்குகிறார்கள் என்றும் அதேபோல் அக்பர் மதசார்பற்ற திறமையான முகலாய பேரரசர் ஆவார். வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளுக்கு கடவுள்களின் பெயரை வைக்க முடியுமா என விசாரணையின் போது தனி நீதிபதி சௌகதா பாட்டாச்சார்யா கேள்வி எழுப்பினார். வீட்டு விலங்குகளுக்கு ரவீந்திரநாத் தாகூரின் பெயரையோ கடவுள்களின் பெயரையோ வைப்பதை யோசிக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி சர்ச்சையை தணிக்க சீதா மற்றும் அக்பர் என பெயரிடப்பட்டுள்ள சிங்கங்களுக்கு வேறு பெயரை வைக்குமாறு மேற்கு வங்க மாநில அரசு மற்றும் சிலிகுரி உயிரியல் பூங்கா நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தினார். புதிதாக வைக்கப்பட உள்ள பெயர் ஹிந்து, கிறிஸ்தவம், இஸ்லாமியம், மத போராளிகள் மற்றும் மரியாதைக்குரியவர்களின் பெயர்களாக இருக்கக்கூடாது என கொல்கத்தா உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்துக்களின் மனதை புண்படுத்தப்படுவதாக மனுவில் கூறியுள்ள நிலையில் பொதுநல வழக்காக மனுவை மாற்றி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார்.